மாலை வணக்கம். புற தூய்மை நீரானமையும் மகன் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற வள்ளுவன் குரலுக்கு ஏற்ப தூய்மை என்பது நமக்கு மிகவும் அவசியம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இந்த ஐந்தையும் சுற்றிதான் சுற்றுச்சூழல் செயல்படுகிறது. இன்றியமையாத இயற்கையின் அழகை ரசிக்கும் இன்றைய தலைமுறைகள் பலரும் அதனை பாதுகாப்பதில் பின்தங்கியே உள்ளனர். எனவே நம் அனைவரும் இயற்கையை பாதுகாத்து எதிர்காலத்தினருக்கு மாசில்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்ட நாடகத்தை எங்கள் ஜெயஸ் குளோபல் பள்ளியின் மாணவ மாணவிகள் நடித்து காட்ட வருகின்றார்கள். அதனை கண்டு களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயோ அம்மா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கோர்ட்டுக்கே வந்துட்டானுங்களா? ஆலமரத்துக்கு அடியில பஞ்சாயத்தை கூட்டுங்கடான்னு சொன்னான், கேட்டானுங்களா இவனுங்க? கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி காலை உடச்சு விட்டானுங்களே. நாட்டாமன்னு கெத்தா இருந்த என்ன காட்டாமன்னு கூப்பிட போறாங்களே. எங்கடா இங்க இருந்து சொம்பு? ஐயா, இப்ப நீங்க நாட்டாம இல்ல, நீதிபதி. கோர்ட்டுக்கு தீர்ப்பு சொல்ல வந்திருக்கீங்க. இங்க சொம்பெல்லாம் வேண்டாம் ஐயா. அப்படியே மூஞ்சிலேயே ஒண்ணு வச்சேன்னா, நான் நீதிபதி இல்லடா, நாட்டாமடா. எடுடா அந்த சொம்ப. இந்தாங்க ஐயா சொம்பு. வைடா இங்க. ஜக்கம்மா, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லம்மா. நீதிபதி ஐயா, இவங்க ஜக்கம்மா இல்ல, குறுக்கு விசாரணை செய்ய வந்த வக்கீலுங்க ஐயா. ஓ அப்படியா, சரி சொல்லுங்க. ஐயா வணக்கம். இதோ நிக்கிறாரே என் கட்சிக்காரர். கிச்சின்னு சொல்றாங்க. கட்சியில பெரிய ஆளா இருப்பாங்களோ? எப்படியாச்சும் வழக்க முடிஞ்சோடனே போய் கையில காலில் வீந்தாச்சு கட்சியில பெரிய போஸ்டா வாங்கிடணும். கணம் கபோதி அவர்களே. என்னது கபோதியா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரே. இப்ப எப்படியாச்சும் சமாளிக்கணும். ஐயா, நீதிபதி என்பதன் சுருக்கமே கபோதி. ஓஹோ அப்படியா? அப்பாடா, எப்படியோ வாய்க்கு வந்த பொய்ய சொல்லி சமாளிச்சிட்டோம். ஐயா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் நீர் வாத்துட்டு வரேன். அட என்னம்மா நீர் மோருன்னுட்டு, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. கணம் நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி தொடுப்பதோ வழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, சூடு பறக்க போது என் முதல் வழக்கு வழக்கு வழக்கு. இந்த அம்மா என்ன இந்த போடு போடுது? நான் கோடு போட்டா இது ரோடே போட்டும் போல இருக்கு. எப்படியாவது இந்த அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடே போயிடணும். என்ன சாப்பாடை கொடுத்தாலோ தெரியலையே, வயிறு கலக்குதே, ஒன்றும் முடியல. சரியான ஆதாரம் இல்லாததால் இந்த வழக்கை நான் நாளை ஒத்தி வைக்கிறேன். ஐயா சம்பு. வணக்கம், அனைவரும் அமருங்கள். இன்றைய வழக்கென்ன? சிங்கார சிட்டு, சிவப்பு ரோசா மொட்டு. அட என்னம்மா சிட்டு மொட்டுன்னு, வழக்குக்கு வாங்கம்மா. தவண்டு கணம் நீதிபதி அவர்களே, இன்றைய வழக்கு ஒரு விசித்திரமான வழக்கு. அப்படி என்ன ஒரு விசித்திரமான வழக்கு? கொலை கொள்ளை என பல வழக்குகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் இவ்வழக்கோ யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அதிசய வழக்கு. அது என்னவென்றால் இயற்கையின் மீதே வழக்கம்மா. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இயற்கையின் மீதே வழக்கா? சரி சொல்லுங்க, என்ன வழக்குன்னு தான் பார்ப்போம். நம் தாகத்தை தீர்க்கின்ற தண்ணீர் மேலே அதாகப்பட்டது நீர் மேலேயே வழக்கம்மா. எஸ், பெர்மிஷன் கிராண்டட். நீர் நீர் நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை.
கணம் நீதிபதி அவர்களே, இதோ குற்றவாளி கூண்டிற்குள் நின்று கொண்டிருக்கிறாரே, இவர்தான் எனது எதிர்கட்சிக்காரரான தண்ணீர் என்ற நீர். இந்த நீர் மக்களுக்கு தாராளமாக கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இதுவே அசுத்தமாக மாறி யாருக்கும் பயனில்லாத ஒன்றாக மாறிவிட்டது. அசுத்தமாக மாறி இருப்பதற்கு என்ன காரணம் என்று கூற விரும்புகிறீர்களா? அம்மா, நான் மேகத்திலிருந்து சிறு சிறு துளிகளாக இந்த மண்ணில் விழும் வரை சுத்தமாக தான் இருந்தேன். பின்பு தெளிந்த நீராக மாறி ஏரி, குளம், குட்டை, ஆறுகளில் சுத்தமாக தான் ஓடினேன். ஆனால் நான் ஓடும் இடங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாக மாற்றி ஆக்கிரமித்து கொண்டவர்கள் இந்த மனிதர்களே. நீரில் ரசாயன கழிவுகளையும் நெகிழி கழிவுகளையும் கொட்டி என்னை அசுத்தம் செய்துவிட்டு என்னையே மொண்டு மொண்டு மடக் மடக் என்று குடித்து விட்டு காலரா வந்துடுச்சு, பேதி ஆகுதுன்னு புலம்பினால் நான் என்ன செய்வேன் அம்மா? எனவே குப்பைகளை நீர்நிலைகளுக்குள் வீசாதீர்கள். என்னையும் என் சுற்றுப்புறத்தையும் அசுத்தப்படுத்தியதால் என்னை சார்ந்த உயிரினங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. இதுக்கும் காரணம் இந்த மனிதர்கள் தானே. பிறகு நான் எப்படி குற்றவாளியாக இருக்க முடியும்? அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த நீர் பெரிய அலையாக மாறி, அதாவது சுனாமியாக மாறி மனித உயிர்களே அழிக்கின்றது. அதனால் இது மனிதர்களே குறை கூறுகிறது. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காக தான் நான் படைக்கப்பட்டேன். ஆனால் அசுத்தப்படுத்திய என்னை மீண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. அப்ஜெக்ஷன் மை லார்ட். பயனில்லாத நீரையும் சுத்திகரிக்கப்பட்டு நமக்கு தேவைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதற்கு சாட்சியாக இதோ என் கையில் உள்ள தண்ணீர் புட்டி. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நான் கழிவுகளை தேடி போவதில்லை, மனிதர்கள் தான் தேடி வந்து என் மீது கொட்டுகிறார்கள். வீணாக்கப்படும் ஒவ்வொரு துளி நீரும் எதிர்கால தலைமுறையின் உயிர் துளி ஆகும் என்பதை அறியாமல் நீங்கள் செய்யும் குற்றத்திற்கு நான் எப்படி குற்றவாளியாக இருக்க முடியும்? சுனாமியாக மாறியதற்கு நானா காரணம்? நிலநடுக்கத்தால் தான் நான் அவ்வாறு மாறுகிறேன். எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரியான சவால்தான். பெர்மிஷன் கிராண்டட். நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அம்மா, நான் மனிதர்களையும் தாவரங்களையும் விலங்குகளையும், ஏன் இந்த நீரையும் கூட நான் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை மனிதர்கள் பூமாதேவி என கையெடுத்து கும்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட என்னை போய் குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது மிகுந்த மனவேதனையா இருக்கின்றது அம்மா. பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் ஊற்றி கொல்லுவது போல நீ பூகம்பத்தையே ஏற்படுத்தி இதோ இந்த நேரம் கூட சுனாமியாக மாறுகிறாய். இந்த குற்றச்சாட்டிற்கு உன் பதில் என்ன? ஆமாம், இதற்கும் நீங்கள் தான் காரணம். சும்மா போற ஓனான பிடிச்சு வேட்டைக்குள்ள விட்டுட்டு குத்துது குடையுது என்பது போல இருக்குது இவருடைய வாதம். சில இடங்களில் வளமாகவும் பல இடங்களில் வறண்டும் இருக்கின்றேன். நான் என்ன செய்வேன்? அது இயற்கையின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பால்படுத்தி நான் பல ஆண்டுகளாக வளர்த்த மரத்தை சில மணி நேரத்தில் வெட்டி விடுகிறார்கள். நான் வெட்கை அடையாமல் இருப்பதற்கு நீரை உள்வாங்கிக் கொண்டு குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் என் மீது துளை போட்டு நீரை உறிஞ்சுகிறார்கள். தங்கம் எடுப்பவர்களும் என்னை தோண்டுகிறார்கள். நெகிழி கழிவுகள் என் மேல் பரப்பை மூடியதால் தான் என்னால் நீரை உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றேன், தத்தளிக்கின்றேன். பின்பு ஏன் என் நில அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான என் அடுக்குகள் கொண்டு தூண்டுவதால் நெருப்பு குழம்புகள் வெளிவருகின்றன. எனவே இந்த வழக்கில் நெருப்பையும் விசாரிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நெருப்புக்கே அப்பா. எஸ், பெர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை.
உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நிலத்தில் பூகம்பமும் நீரில் சுனாமியும் மனிதர்களை அழிக்கின்றது. இதற்கு நெருப்பாகிய நீங்கள்தான் காரணம் என்று இந்த இருவர் கூறுகிறார்கள். இதற்கு உங்களின் பதில் என்ன? பூமிக்குள் தீக்குழம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் நான் இருக்கின்றேன். இந்த நீரை ஆவியாக மாற்றி மழையாக பொழிய செய்வது என் வேலைதான். மனிதர்கள் என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் மனிதர்கள் என்னை அளவோடு தான் பயன்படுத்துகிறார்கள். வலிமையான மின்சாரத்திற்கும் மென்மையான சமையலுக்கும் என்னை பயன்படுத்துகிறார்கள். நான் செய்யும் தவறு ஒன்றே ஒன்றுதான். நான் எரியும் போது காற்றுடன் சேர்ந்துள்ளதால் தான் மனிதர்கள் என்னை சுவாசிக்கிறார்கள். அதற்கு நான் காரணம் அல்ல. மனிதர்கள் மாசுபடுத்தும் காற்று தான் காரணம். எனவே இந்த வழக்கில் காற்றையும் விசாரிக்க வேண்டுகிறேன். என்னது, காற்றா? காற்றுக்கு வந்த சோதனையை பாருங்க ஐயா. காற்று காற்று காற்று, நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஆமாம் யுவரானர், ஒரு காலத்தில் பூமியை சுற்றி சுத்தமாகத்தான் சுற்றித் திரிந்தேன். ஆனால் எனக்குள் இருக்கும் சுத்தமான காற்று குறைந்து கரியமில வாயு அதிகமாகிவிட்டது. காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்துவது என்பது மகிழ்ச்சி தான் நீதிபதி அவர்களே. தொழிற்சாலைகளிலிருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வருகிறது. காட்டில் தீப்பிடித்தால் ஆகாயம் சில நாட்கள் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. டயர் எரிப்பதால் வானமே புகை மழை பொழிவது போல உள்ளது. இப்படி 1,000 என் உள்ள குமுறல்களை 1000 குறைகளை கூறலாம் நீதிபதி அவர்களே. நீங்கெல்லாம் குழு குழுவென இருக்க ஏசி, 3 நாளுக்கு முன்னால் வைத்த குழம்பு கெடாமல் இருக்க ஃப்ரிட்ஜு, ஆளுக்கு ஒரு வண்டி வாகனம் என இன்னும் பல கூறலாம் நீதிபதி அவர்களே. இப்படி புகையினால் ஏற்படும் தீமைதான் மக்களாகிய நீங்கள் ஏட்டில் மட்டும் புகை நமக்கு பகை என்று எழுதி விளம்பரம் செய்றீங்க. ஆகவே இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் வழக்கில் சேர்த்து கொள்ள விரும்புகிறது. எனவே ஆகாயத்தையும் வழக்கில் சேர்த்து கொள்ள விரும்புகிறேன் கணம் நீதிபதி அவர்களே. எஸ், permission granted. ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். மனிதர்கள் எப்படி ஆகாயத்திற்கு தீங்கு விளைவிக்க முடியும்? அதனால் ஆகாயத்தை இவ்வழக்கில் சேர்த்து கொள்ள கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களை விசாரிப்பது கோர்ட்டின் கடமை. எனவே ஆகாயத்தை விசாரிப்பது நம் கடமை அல்லவா? நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஆமாம் யுவரானர், இவர்கள் அனைவரையும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதர்களாலே பிரச்சனை யுவரானர். இந்த காற்று மனிதனால் மாசடைவதால் எனக்கும் இந்த காற்று மண்டலத்திற்கும் இடையிலான ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது யுவரானர். சூரியனின் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலில் இருந்து நீராவியை சுமந்த நான் இப்பொழுது கரும் புகையை தான் நிறைய சுமக்கிறேன். மனிதனால் செலுத்தப்படும் ராக்கெட் புகை என் வானமண்டலத்தையே சீரழிக்கிறது யுவரானர். இப்படியே நீடித்தால் நான் மழை துளிகளுக்கு பதிலாக அமில துளிகளை தான் மழையாக பொழிய செய்வேன். மனிதர்களின் ஆராய்ச்சிகளையும் சாதனைகளையும் தவறு என்று சொல்வது சரியல்ல. கணம் நீதிபதி அவர்களே, இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் இந்த பஞ்சபூதங்களே. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இது கோர்ட்டா இல்ல சந்தை கடையா? இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்த்த பிறகு நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் மனிதனின் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இயற்கையை மாசுபடுத்தும் என்ற வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதனின் பழக்க வழக்க தேவைகளால் தொழிற்சாலைகளின் கழிவுகள், பிளாஸ்டிக், ரசாயன கழிவுகள் போன்றவை
மிகவும் பெருகி வருகிறது உண்மை. இந்த 5 பூதங்களும் மாசுபடுவதற்கு மனிதர்களே காரணம் என்று கூறியது உண்மைதான். எனவே இயற்கை மாசுபடுவதற்கு மனிதர்களே காரணம் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. தனிமனித விழிப்புணர்வு, பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த மாசுபடுதலை ஒழிக்க வேண்டும். மாசில்லா உலகத்தை உருவாக்க நம் அரசாங்கத்தால் அதற்கான நடவடிக்கையை மனிதர்களாகிய நாம் எடுக்க வேண்டும். சாதகமான கருத்தை கூறிய காற்று மற்றும் ஆகாயத்தை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. இயற்கை என்பது கடவுள் கொடுத்த வரம். அதை எக்காரணத்தை கொண்டும் அசுத்தப்படுத்தவோ அழிக்கவோ கூடாது. நம்மால் முடிந்தவரை இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என நாம் அனைவரும் உறுதி எடுக்க வேண்டும். நாம் காணும் அனைத்தும் இயற்கையின் படைப்பே ஆகும். நாம் குடிக்கின்ற நீரிலிருந்து உண்ணுகின்ற உணவு வரை அனைத்தும் இயற்கையிடமிருந்து தான் கிடைக்கிறது. இயற்கை அன்னை நமது தேவைகளை பூர்த்தி செய்வாள். ஆனால் நமது பேராசைகளை பூர்த்தி செய்யவே மாட்டாள். இயற்கையை தெய்வமாக மதித்து வழிபடும் வழக்கம் நம் மனிதர்களிடையே இருப்பது நல்ல செயல்தான். இதற்கு சாட்சி தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களே ஆகும். உலகில் உள்ள இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் மனிதர்களிடையே விழிப்புணர்வை உருவாக்குவதற்காகவும் உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை 28ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. வளமான வாழ்வை வாழ்வோம். நன்றி, வணக்கம். That's really an incredible show. எத்தனை யுகம் கடந்தாலும் அழியாவரம் பெற்ற இறைவனின் அற்புத படைப்பு இயற்கையாகும். அத்தகைய இயற்கையை மாசுபடுத்தாமல் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று மிகவும் அழகாக நடித்து காட்டிய அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. And a big thanks and loud cheers to our Tamil department who brought pride to our language. Mr. Selvakumar, Miss Julie, Miss Jeevita, Miss Anjagam, Miss Uma and Miss Shivashankari. Thank you dear children and your teachers.